إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. கணவன் மனைவி தங்களுக்கு இடையில் பெறுகின்ற போது அர்ஷ் நடுங்குவதாக ஒரு செய்தி கூறப்படுகின்றது. இது எந்த அளவு சரியானது என்று தென்னிந்தியாவிலிருந்து முகமது ஹுசைன் என்ற நண்பர் கேள்வி தொடுத்திருக்கின்றார். இஸ்லாம் என்பது அல்லாஹ் வஹி மூலம் தந்த அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும் ஆகும். மேலே கூறப்பட்டவாறு ஒரு செய்தியை நாம் குர்ஆனிலே படிக்கவும் இல்லை, சஹீஹான ஹதீஸிலே தேடுகின்ற போது கிடைக்கவும் இல்லை. இது பற்றிய சஹீஹான ஒரு ஹதீஸ் திர்மிதி, அபூ தாவூத், இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் போன்ற பல்வேறு நூல்களிலே எவ்வாறு காணப்படுகின்றது என்றால், யாரேனும் ஒரு பெண் தனது கணவனிடம் நியாயமான காரணமின்றி விவாகரத்தை கோரினால் அவளுக்கு சுவனத்தின் வாடை ஹராமாகின்றது என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இது சஹீஹான ஹதீஸ் ஆகும். பொதுவாகவே கணவன் மனைவி பிரிகின்ற போது அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்குகின்றது என கூறுகின்ற கருத்து இஸ்லாத்திற்கு பொருத்தமானதல்ல. ஒரு சில சந்தர்ப்பங்களில் திருமணம் செய்த முஸ்லிம்கள் கணவன் மனைவியிடமிருந்தோ மனைவி கணவனிடமிருந்தோ பிரிவதென்பது கட்டாயமான நிலைகள் கூட காணப்படுகின்றது. இன்னும் சில நேரங்களிலே அது ஆகுமானதாக இருக்கின்றது. எந்தவித நியாயமான காரணமும் இன்றி கணவன் மனைவி பிரிவதைத்தான் இஸ்லாம் தடுக்கின்றது. உறவுகள் என்பது இரண்டு வகையாகும். அல்லாஹ்வினால் ஏற்படுத்தி தரப்பட்ட இரத்த உறவு, இதனை துண்டிப்பதை இஸ்லாம் மிக கடுமையாக வன்மையாக தடுக்கின்றது. இரத்த உறவை நாம் பிரிந்து விட்டால், துண்டித்து விட்டால், அல்லாஹ்வே எம்முடனான உறவை துண்டிப்பதாக சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஆனால் திருமண உறவு என்பது நாம ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது. சில நேரங்களிலே கணவன் மனைவியாக வாழுவதற்கு திருமணம் முடிப்பவர்கள் அதனை தொடர முடியாத நிலைகள் ஏற்படும் என்ற நடைமுறை உண்மையை அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் அறிந்து தலாக் என்ற ஒரு சட்டத்தையே வைத்திருக்கின்றான். அந்த பெயரிலே குர்ஆனிலே அத்தியாயம் இருப்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே கணவன் மனைவி பிரிகின்ற போது அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்குகின்றது என பொதுவாக கூறுவது தவறான பார்வையாகும். நபியுடைய காலத்தில் நபி தோழி ஒருவர் கணவனை விட்டு பிரிய முற்பட்ட போது கணவன் அதற்கு விருப்பமில்லாத நிலையில் மனைவியிடம் மன்றாடுகிறார். நபி அவர்கள் சிபாரிசு கூட செய்தார்கள். அதன் பிறகும் அந்த மனைவி பிரிய வேண்டும் என்கின்ற போது அவ்வாறு பிரிவதற்கு காரணத்தை அந்த பெண் கூறுகின்றாள். எனது தீனிலே குறைபாடு ஏற்படும் என்பதால் பிரிகின்றேன் என கூறிய போது நபி அவர்கள் மௌனித்து விட்டார்கள். நபியுடைய கட்டளையா என ஊர்ஜிதப்படுத்தியதன் பிறகு, இல்லை ஒரு ஆலோசனை தான் என்று நபி அவர்கள் கூறிய நிலையில் ஒரு சஹாபியா பெண்மணி அல்ல, இது ஒரு சம்பவம் மட்டுமேயாகும். நபியுடைய காலத்தில் கணவனிடமிருந்து மனைவியர் நியாயமான காரணம் இருக்கும் போது பிரிந்திருக்கின்றார்கள். எனவே நாம ஏற்படுத்தி கொள்ளும் இந்த திருமண உறவு என்பது எந்தவித காரணமும் இல்லாமல் அதனை உடைப்பது, அது நிச்சயமாக இஸ்லாம் ஏற்கின்ற விடயம் அல்ல, எமது உலக வாழ்விற்கு பொருத்தமானதும் அல்ல. அதே நேரத்தில் நியாயமான காரணம் இருந்து பிரிகின்றார்கள் என்றால் அதில் எந்த குற்றமும் கிடையாது. இன்னும் சில நேரங்களிலே இந்த தீனை விட்டு தீனை நிராகரித்தவர்களாக மாறுகின்ற போது இவ்வாறு நிராகரிக்கக்கூடிய பெண்களுடனான திருமண பந்தத்தை நீங்கள் நீடிக்காதீர்கள்
என்று அல்லாஹ்வே கட்டளையிடுகின்றான். எனவே கணவன் மனைவி பிரிவது என்பது நியாயமான காரணங்கள் இல்லை என்றால் மட்டும் அது இஸ்லாத்திலே வெறுக்கப்படுகின்றது. நியாயமான காரணம் இருக்கும்போது கணவன் மனைவி பிரிவது ஆகுமானது. தீனுக்கு மாற்றமாக தீனிலே பாதிப்பு வரும் என்றால் தீன் ஏற்காத நிலையிலே கணவன் மனைவியை பிரிவது என்பது அது கட்டாயமான சில நிலைகளும் இருக்கின்றன என்பதே இந்த விடயத்தில் இஸ்லாமிய வழிகாட்டல் ஆகும்.